சார், நம்ம கூடிக்கையை ஆரம்பிச்சிடலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் அனைவருக்கும் உண்டாவதாக. ஸோ நம்ம இந்த கூடுகைக்கு ஆர்வமாக நாம் மனம் உயர்ந்து நின்று ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடல் எண் 63, சத்திய வேதம் என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன். இதயமகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயமகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இதனின் தியானம், இனிமை தங்கும் தனிமையிலும். இரவும் பகலும் இதனின் தியானம், இனிமை தங்கும் தனிமையிலும் சத்திய வேதம். வேத பிரியர் தேவ புதல்வர், சேதமடையா நடந்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர், சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார் சத்திய வேதம். உள்ளமுருக்கும் உறுதியளிக்கும் கள்ளங்கபடெல்லாம் அகற்றும். உள்ளமுருக்கும் உறுதியளிக்கும் கள்ளங்கபடெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும், கனமடைய வழி நடத்தும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும், கனமடைய வழி நடத்தும் சத்திய வேதம். வானம் அகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் அகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம்,
பரவசம் இதம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் இதம் அருளும். சத்திய வேதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். இந்த ஒரு கூடிக்கைக்கு ஆரம்பித்தவமாக நம்முடைய அன்பு சகோதரர் பூபலம் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம் அனைவரும் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நீடிய பொறுமையும் சாந்தமும் இருந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பரே, அப்பா, உமக்கு ஒருவருக்கே கனா மகிமை துதி யாவற்றையும் உமது குமாரன் கிறிஸ்து மூலமாக இந்த தருணத்தை எடுக்கும் தகப்பனே, இதோ வாழ்நாளிலும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து சகோதர சகோதரி ஒன்று சேர்த்து உம் மேலான சத்தியத்தை கேட்க நீ இந்த நாளையும் நேரத்தையும் தந்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த உலகத்தில் ஒன்றுக்கும் உதவாத குப்பையும் கூலம் தூசுமாக இருந்த எங்களை ஒரு பொருட்டாக எண்ணி இதோ உம் குமாரன் சாயலுக்கு ஒப்பாக படைத்து அவர் பாதச்சுகளை பின்பற்றி போக நீங்கள் தந்த இந்த மேலான கிருபைக்காக நன்றி தகப்பனே. எங்களுக்குள் அப்பா எந்த ஒரு மேட்டிமையும் வராதபடிக்கு தன்னை தாழ்த்தி உங்களை உயர்த்தி எப்போதும் நாங்கள் உங்களை பாதத்தில் அண்டிக்கொள்ள நீங்களுக்கு இரக்கம் பாடணும் தகப்பனே. இதோ தூது கொடுக்கும் சகோதரை மறைத்து நீ வெளிப்பட்டு எங்களுக்கு என்ன வார்த்தை நீ வைத்திருக்கிறோ அதை கேட்டு அதன்படி நாங்கள் வாழ நீ எங்களுக்கு இரக்கமும் கிருபையும் தந்திரும் தகப்பனே. இதோ வந்திருக்கும் ஒவ்வொரு சகோதரையும் உன் பரிசுத்தாவை தந்து நிரப்பி வழிநடத்தும். வராமல் தடைப்பட்டிருக்கும் சகோதர வர நீ இரக்கம் பாடட்டும் தகப்பனே. சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் பரிசுத்தாவின் மூலம் வழிநடத்தும் தகப்பனே. இந்த ஒரு சிறு விண்ணப்பத்தை எங்கள் இரட்சகரும் மீட்பரும் போதகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சிறு ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நமது விசுவாசம் நம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். தாம் ஒருவராய் சாவாமையுள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றானே மேதேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவும் விசுவாசிக்கிறோம். இவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களெல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரமாக நியமித்தார். எல்லாம் இவருக்கு என்று விசுவாசம். தேவனுக்கு சமமாக இருக்க எண்ணாமல் அக்கிரமலால் ஜீவனை எழுந்த மனுஷப்பலி மனதுருகி தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் ஆதலால் தேவன் இவரை மரித்திலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுக்கு அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பாசத்தில் வீற்றிருக்க செய்தார் என்று விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாக சரீரத்திற்கும் தலையாகவும் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கேறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசக்கணி சபைக்கு அருளி தேவ சித்தத்தை வெளிப்படுத்தி பலியின் ஜீவத்தில் அவர் நடத்தி வருகிறார் என்று விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்கு உட்பட்டு முதலாம் உயிர்த்தல் அடையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சி ஸ்தாபிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதபடியாக்க மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென். நம் அனைவரும் உட்காரலாம். இன்றுக்குரிய காலை பரலோக மன்னாவை வாசிக்கும்படியாக கூட காலை தினத்தை வாசிக்கும்படியாக நம்ம அன்பு சகோதரர் சஞ்சய் பலகை அன்பு அழைக்கிறோம்.
காலை தியானம் புதன்கிழமையுடையது. சங்கீதம் 23. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன் என்பதே ஆமீன். இன்று நாளுக்குரிய பரலோக மன்னாவை வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் தானியேலை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய பரலோக மன்னா அக்டோபர் 12. மத்திய 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். இதற்கு விளக்கம்: நம்முடைய இரட்சகர் இயற்கையாக உருவாகும் சிறிய காரியத்தையும் நாம் சிந்திக்கும்படி அழைக்கிறார். சிருஷ்டிகரின் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க இந்த பாடத்தை நமக்கு போதிக்கிறார். மனித சிந்தனையானது சகலத்தையும் உண்டாக்கின தேவன் தம்முடைய சிருஷ்டிகளில் ஒன்றையும் மகிமையற்றதாக சிருஷ்டிக்கவில்லை என்றும், அவர் பூர்ண நீதி, ஞானம், வல்லமை, அன்பு உள்ளவர் என்றும் உணர வேண்டும். இவ்விதம் சிந்திக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் தங்கள் ஜீவியத்தில் முன்னேறி கிருபையில் வளர்ந்து ஞானத்திலும் அன்பிலும் பலப்பட்டிருப்பார்கள். சிறிய காரியங்களை புரிந்து கொள்ள சக்தி இல்லாதவர்கள் இந்த வழிகளை தவறினவர்களாக காணப்பட்டு தேவத்திட்டத்தையும் அவர் வழிகளையும் அறியாமல் இருப்பார்கள். இதற்கு இணையான வசனம் மத்திய 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனங்கள் முடிய. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல கூட தேவன் நமக்கு ஒரு அருமையான ஒரு பரலோக மண்ணை கொடுத்துருக்கு. அதற்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் நன்றி எடுத்துக்கொள்வோம். இப்போ நம்ம தேவ சேவையில் கடந்து போக போகிறோம். ஸோ நமக்கு தெரியும், நம்முடைய சபைக்குள்ள தேவனுடைய ஒழுங்குமுறை நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் பார்க்கும்போது தேர்தல் சம்பந்தமான பாடத்தை பார்த்தோம். இன்றைய என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நாமினேஷன், சபையினுடைய ஊழியர்களை முன்மொழிதல் என்ற தலைப்பினை கீழே பாடம் பார்க்க போகிறோம். நம்ம அன்பு சகோதரர் வினோத் பாபு வந்திருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து. அவருக்கு கூட நம்ம பாண்டிச்சேரி சபையின் சார்பாக அன்பின் வார்த்தை தெரிவித்துக் கொள்வோம். இப்போ கூட தூதும் தலைப்பை மீண்டும் அறிவிக்கிறேன். நாமினேஷன், ஊழியர்களை முன்மொழிதல் தலைப்பினை கீழே நம்ம அன்பு சகோதரர் வந்து தூது கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த ஒரு காலை பொழுதிலே தெரிவித்துக் கொண்டு, தேவன் நம்மேல் வைத்த ஒரு அளவற்ற ஒரு கிருபை இந்த ஒரு நாளையும் கூட நம் வாழ்நாட்களே கிருபையாய் சேர்த்து கொடுத்து, விசேஷமாக இந்த ஒரு காலை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளும்படி நம்மை கூட்டிச் சேர்த்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டும் நம் இரட்சகர் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொண்டு, அடியேன் சார்ந்திருக்கிற கோயம்புத்தூர் கிளிஷாவில் கூட அன்பு சகோதர சகோதரர் அன்பின் வார்த்தையை கூட மீண்டுமா தெரிவித்துக்கொண்டு, உங்களுடைய அன்பின் வார்த்தையை கூட
தேவனுக்கு சித்தமானால் அங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிக்கு தெரிவிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டோடு கூட நம்ம இந்த பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். ஸோ ஏற்கனவே சகோதரர் அறிவித்துச்சார், நம்ம தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்தை உள்வாங்கி கடந்த 4 வருடமாக இந்த ஒரு மெத்தடை என்ன பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வருடமும் தேவன்கிட்ட பாருங்கள், நீங்கள் கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம் நம்ம என்ன பண்ணிட்டுருக்குறோம், வாழ்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கு தேவன் இந்த வருஷம் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு. அந்த வாய்ப்பை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் வண்ணமாக இந்த நாளில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா வேத வசனங்களும் நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்களுடைய எழுத்துக்களையும் இணைச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தில் இன்னும் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவுக்குள்ளே வர போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தோடு நம்ம இந்த ஒரு பாடத்துக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு நாமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும், இந்த ஒரு எலெக்ஷன் ப்ராசஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த அளவுக்கு நாம் ஒரு எலெக்ஷனில் ஒரு கைகளை உயர்த்தி ஒரு சகோதரனுக்கு நம்ம இதில் ஒப்புதல் தருவோமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எதுக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சகோதரன் நம்ம முன்மொழிகிறோமோ அந்த சகோதரன் எப்படி நம்ம கைகளை உயர்த்தும் போது தேவனுடைய சித்தத்தை ஃபுல்லாக உள்வாங்கி அந்த சித்தத்தை வெளிப்படுத்துவோமோ அதே மாதிரி அவருடைய முன்மொழிதல் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, தேவனே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை நாங்கள் வாங்கிட்டோம், வாங்கின சத்தியத்தை உள்ளே வச்சுருக்குறோம், அந்த உள்ளே வச்சதின் அடிப்படையில் பாருங்கள் இந்த சகோதரன் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாமினேட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணுறோன்னா பண்ணுறோம். சரியாக நம்ம எப்போ நாமினேட் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா நம்ம கரங்களை உயர்த்தி ஒப்புதல் தரக்கு சரியாக 1 வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா இந்த ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். சரி, ஏன் 1 வாரம் உடனே? சரி, ஏற்கனவே நம்ம 4 வருஷம் என்ன பண்ணிட்டோம், கடந்து வந்துட்டோம். அப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா என்ன பண்ணிடக்கூடாது, இந்த 1 வாரத்தில் சரி என்ன பண்ணணும்னு தெரியும், என்ன பண்ணிடக்கூடாது, கேப் இருக்குது. யூஸ்வலாக கேப் இருக்கும்போது என்ன சிந்தைகள் வரும் அப்படின்னா மாம்ச சிந்தையும் வரும், ஆவிக்குரிய சிந்தையும் 2 வருமா வராதா? கண்டிப்பாக. இங்கே உட்காந்துக்கிற எல்லாத்துக்குமே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயம் வரும்போது இந்த 1 வார கேப்பை எந்த அளவுக்கு தேவன் அவருடைய பரிசுத்தாவியை கொடுத்து ரொம்ப தெளிவை கொடுக்கணுங்கிற இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறாரோ இதே அளவுக்கான முயற்சி யாராம் பண்ணுவா, சாத்தானும் பண்ணுவான். அப்போ இந்த 1 வாரத்துக்குள்ளே 2மே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியில் என்ன ஆகும், கடந்து வரும். அப்போ இந்த 1 வாரம் நம்மளோட சிந்தைகள் எதற்கு நேராக மட்டும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சத்தியத்திற்கு நேராக மட்டும். மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களால் ஏன் பேதுரு ரொம்ப கிளியராக சொல்கிறாருன்னா அந்த ஜாக்கிரதை ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியும் சாத்தானுடைய பார்வை இந்த உலகத்தில் யாரு மேலே ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்ம மேலே ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம மேலே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா விழிப்புள்ளவர்களாக இருக்கிறது உலகத்தில் இருக்கிறவங்களாம் நம்மளாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ரொம்ப விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். ஒரு சின்ன விஷயத்தில் கூட நம்ம சிந்திக்கிறது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா, இந்த சிந்திக்கிற விஷயம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா அப்படிங்கிற அந்த தெளிவு என்ன என்டையர் லைஃப்லையும் வேணும். பட் குறிப்பாக இந்த 1 வாரத்தில் யார் மத்தியில் கொண்டு தெரிவிக்க போகிறோம் அப்படின்னா தேவன் மத்தியில் ரொம்ப தைரியமாக ஒரு விஷயத்தை கை தூக்கி என்ன பண்ண போகிறோம், சொல்ல போகிறோம். அப்படிங்கும்போது இதை இடல் பண்ணுறதுக்கு சாத்தான் என்ன பண்ணுவான், சாத்தான் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வழி நடத்துவான். அப்போ நம்ம ரொம்ப தெளிவாக என்ன பண்ணணும்னா இந்த 1 வாரம் என்ன பண்ணலாம், தெளிவாக இருக்கணும்னு என்ன பண்ணலாம். சரி, இப்படி கேட்டுடலாமே, நம்ம 4 வருஷம் கடந்து வந்திருக்கிறோமே, ப்ரேயர் பண்ணலாம். வேறு அதுக்கு ரிலேட்டடாக சப்ஜெக்ட் பார்க்கலாம். இன்னும் பெட்டரான ஒரு ஆப்ஷன் இருக்குது, சத்திய வசனத்தை தியானிக்கலாம். கரெக்ட். வேறு யூஸ்வலாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சாத்த நம்ம என்ன பண்ண வைப்பான், அதிகமாக பேச வைப்பான். ஏன்னா இந்த 1 வார காலத்தில் அதிகமாக எது வரும் நம்மளோட சிந்தையில், இந்த பிரதரை நாமினேட் பண்ணிக்கிறாங்க, இந்த பிரதர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்களை மூடி பேசாமல் அமைதியாக இருந்துட்டு தேவனே நான் என்ன பண்ணுறேன், இந்த விஷயம் நம்ம காதுக்குள்ளே போனால் கூட அது எங்கே போய் ரீச் ஆகிடக்கூடாது, இருதயத்திற்கு போய் ரீச் ஆகாமல் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம். இது எல்லாமே
இப்போ ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா நல்லதாக இருக்கும், கெட்டதாக இருக்கும். இது யார் பகுத்து பார்க்கணும்? நம்ம தான் பகுத்து பார்க்கணும். எதின் அடிப்படையில்? அதை கடைசியில் பார்ப்போம். இந்த சப்ஜெக்டோட கடைசியில் அதையும் பார்க்க போகிறோம். பட் ரொம்ப தெளிவாக இருக்கணும், ரொம்ப கிளியராக இருக்கணும் நம்ம மைண்ட். அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் என்ன பண்ண வேண்டாம், யாரை பற்றியும் ஒரு விஷயத்தை பேசிட வேண்டாம். ஒருவேளை நம்மக்கிட்ட பேசுகிறான்னு கூட, பிரதர் இது என்ன ஆகுது, இது என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இது இடலாக இருக்கும்னு எனக்கு தோணுது, நான் என்ன பண்ணுறேன், இந்த விஷயத்தை நான் ஸ்கிப் பண்ணுறேன்னு ரொம்ப ஹம்பிளாக கேட்டுட்டேன். பிரதர் சும்மாடும் இல்லை, நீ கேட்டே ஆகணும் அப்படின்னு பேச போகிறாங்களா, இல்லை சகோதரி கேட்டே ஆகணும்னு பேசுவோம், கண்டிப்பாக என்ன பண்ண போகிறது இல்லை. அப்போ ரொம்ப தெளிவாக என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாரம் இருந்துக்கலாம். சரி, இது எங்கே நடக்க அப்படின்னா, நமக்கு கொடுக்குற பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்லீஷா எலெக்ஷன். இப்போ இந்த எக்லீஷா எலெக்ஷனில் நம்ம இந்த விஷயத்தை பார்க்குறோம் இல்லையா, இதில் அத்தாரிட்டி யாருக்கு தான் இருக்குது அப்படின்னா, இந்த சபையாருக்கு தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, தேவன் ஃபுல் அத்தாரிட்டி என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. இந்த சபையை அடுத்த ஒரு வருஷம் யார் முன்னிருந்து அவருடைய சத்தியத்தை கொடுக்கறது, முன்னிருந்து தேவனுடைய ஊழியத்தை நடத்துறது, இதற்கு யார் ஒப்புதல் தர போகிறாங்க? தேவன், கிறிஸ்து, இல்லை சபை. இதில் மூணில் யார்? இது மூணும் என்ன பண்ணணும்னு பண்ணால், சிம்பிளாக சொல்லணும்னா மூணும் என்ன இருக்கணும், இன்லைனில் இருக்கணும். இன்லைனில் இருக்கணும்னா இசைந்து இருக்கணும். அப்போ இசைந்த விஷயத்தை என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி செலக்ட் பண்ணால் தேவன் என்ன வருவார், கரெக்டாக இருக்கும். தேவன் செலக்ட் பண்ணுமா நான் செலக்ட் பண்ண, கிறிஸ்து செலக்ட் பண்ணுமா நான் செலக்ட் பண்ணுறேன்னு அந்த சிந்தையோடு என்ன பண்ணணுமாமா இந்த விஷயத்தை செய்யணும். அதனால தான் இந்த ஒரு வாய்ப்பு முழுக்க முழுக்க யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் புது சிருஷ்டிகளாக கிறிஸ்துக்குள்ள தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுக்கும்போது என்ன சொல்லிட்டு வராங்க, உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். இப்போ உம்முடைய சித்தம் செய்யறது என்னது, அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ, என்ன அவரோட சிந்தையில் இருக்குதோ, என்ன விஷயத்தை அவர் எதிர்பார்த்து நம்மளுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறாரோ, அந்த வாய்ப்பை சரியா தேவன் எதிர்பார்க்குற மாதிரியே செய்கிறவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா புது சிருஷ்டிகள். அப்போ தேவன் எதிர்பார்க்குற மாதிரியே செய்கிறோம் அப்படிங்கிறத எங்கே அதிகமான வாய்ப்பு இருக்குது வெளிப்படுத்துறதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய கேரக்டர் கரெக்ட். அதை தாண்டி தேவன் எங்கே எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, இந்த ஒரு எக்லீஷாவில், இந்த ஒரு நடைமுறையில் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குற. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டிகளாக யாரெல்லாம் பேப்டிசம் எடுத்தாங்கன்னு எடுத்துக்கலாமா, இல்லை ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபஸ்ட்டு, எல்லாருமே பேப்டிசம் எடுத்திருக்கோம், அது அடையாளம் கரெக்டாக. எல்லாருமே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கோமா? இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது யார் தான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்களுடைய இது பார்த்தீங்கன்னா, இந்த ஆவியில் ஜனிப்பிக்கப்படுதல்ங்கிறது எப்போ நடக்கும்? எனக்கு புரியலண்ணா, ஏதோ ஒரு பதில் சொல்லுங்க. அருமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ பேப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டு நடக்குமா நடக்காதா? நடக்கும். சரி, பேப்டிசம் எடுத்ததுக்கப்புறம் நடக்கும். பேப்டிசம் எடுக்கும்போது அப்போ எப்போ வேணாலும் நடக்கும். ஆனால் அந்த அர்ப்பணிப்பின் எண்ணம் எப்போ நமக்குள்ள ஆழமாக இறங்குதோ அப்போ தான் இது என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியில் ஜனிப்பிக்கப்படுதல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பவுல் அப்போஸ்தலனோட பேரில் கரு என்ன ஆகுது, உருவாகக்கூடியது. அப்போ கரு உருவாயிட்டப்புறம் என்ன வேணும் அவங்களுக்குள்ள? போஷாக் வேணும். இந்த போஷாக்கை எங்கே கிடைக்கும்? வார்த்தைகள் மூலிமா கிடைக்கும். அந்த வார்த்தைகளை யார் கொடுப்பாங்க அப்படின்னா, இங்கே எக்லீஷியாவில் யார் முன்மொழியப்பட்டு தேவனுடைய சித்தத்தின்படி மூப்பர்களா இல்லை டீக்கன்ஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த ஒரு எக்லீஷியாவில் இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க? கொடுக்க போகிறாங்க. ஒருவேளை நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு எல்டர் சரியாக நம்ம எக்லீஷியாவில் செலக்ட் பண்ணிட்டோம், அது எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும்? இப்போ நம்ம படிப்போம், படிக்கிற விஷயத்துக்கு நமக்கு டவுட்ஸ் வருமா, ஒரு கிளாரிட்டி வேணுமா, இன்னும் சத்தியத்தில் நான் எங்கே நோக்கி போகணுங்கிற ஒரு கிளாரிட்டி வேணுமா? இது எல்லாமே ஒரு சரியாக அந்த ஒரு எக்லீஷியாவில் எல்டரா தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு இந்த கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா, இந்த கிளாரிட்டி எக்லீஷியா ஃபுல்லாக வருமா? வராது. கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எக்லீஷியாவுக்கு போஷிப்பார்.
இன்னும் அதிகமாக என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எக்லீஷியாவில் நம்ம இருந்து 144,000 பேராக நம்ம எப்படி போகணும், எந்த வழியில் போகணுங்கிற அநேக விஷயங்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சிந்தையிலேருந்து சொல்லி கொடுப்பாருன்னா, கிறிஸ்துவின் சிந்தையிலேருந்து என்ன பண்ணுவார், சொல்லிக் கொடுப்பாரு. சொல்லிக் கொடுக்கறது மாத்திரமல்ல, நம்மளும் என்ன பண்ணணுமாமா, இதே சிந்தையிலேருந்து என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். ஒருவேளை சகோதரர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிறிஸ்துவின் சிந்தையிலேருந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் வேறு சிந்தையில் இருக்கிறேன், மேட்ச் ஆகுமா? அப்போ எப்படி வேறு நீங்கள் எக்லீஷாவில் எல்ட்ரு வந்து நின்று சத்தியத்தை போதிச்சா எல்லோரும் 144,000 பேராக போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படி டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, போதிக்கிறது கரெக்டாக இருக்கலாம், நான் என்ன பண்ணணும், அதே சிந்தையில் கேட்கணும். ஒருவேளை எங்கிட்ட வேரியேஷன் இருக்குது அப்படின்னா அந்த வேரியேஷன் என்ன ஆகும், என்ன சரியாக அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனாகாது, விடாது. நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இசைந்த ஆத்மாவாக இருக்க முடியாது, இன்னும் அதிகமாக சத்தியத்தை என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சு கொள்ள முடியாது. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கிளாட் டெஸ்ட்டு நாமினேஷன் ப்ராசஸ் என்னன்னா போகிறோம். அப்போ நாமினேஷன் பண்ணணும் அப்படின்னா யாரை நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். எல்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன இருக்குது, மந்தையை மேய்க்கிறவங்களுக்கு தான் என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். நீங்கள் எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கிற பார்த்தா ஏசி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருக்கிற மாதிரி தெரியுது. என்ன இருக்குது அப்படின்னா குவாலிஃபிகேஷன் இருக்குது. குவாலிஃபிகேஷன் வேணுமா வேண்டாமா? ஏன்? அப்போது நம்ம ஒரு பாயிண்ட் பார்க்குறோம், ஒரு விஷயத்தை நம்ம உலக பிரகாரமாக ஒரு செலக்ட் பண்ணணும். இப்போ ஒரு வண்டி வந்து சர்வீஸ் விடணும், நம்ம அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும், இது பழைய எக்ஸாம்பிள் தான் பரவாயில்ல. வண்டி சர்வீஸ் விடணுன்னா எப்படிப்பட்டவட்ட போய் சர்வீஸ் விடுவோம்? யார் நல்ல கை தேர்ந்தவர்கள்னு சொல்லி தேடுவோமா? எப்படியெல்லாம் தேடுவோம்? அது உலக பிரகாரமாக, அதை வந்து இணைச்சிடாதீங்க. உலக பிரகாரமாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், நிறைய விஷயங்களை கேட்போம். இது எப்படி இவர் சர்வீஸ் பண்ணுவார், இதுக்கு முன்னாடி எப்படிலாம் சர்வீஸ் பண்ணிக்கிறாரு, சரியாக ஓடுமா ஓட, அப்படி எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா பேஸ்லேருந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தா இவர் தான் சரியான ஆள்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்குறோம். ஏன் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கணும்? நேராக போகிறோம், இவர் சர்வீஸ் பண்ண தெரியுமா, கொடுங்க சர்வீஸ் பண்ணி பைக்கை வாங்கிட்டு ஓட்டலாமே, ரொம்ப நாள் என்ன ஆகாது, ஓடாது. அப்போ ஒரு பாயிண்ட் என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு செலெக்ஷனுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். அந்த குவாலிஃபிகேஷன் சரியாக இருந்தால் அந்த குவாலிஃபிகேஷனோட ரிசல்ட் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற வேலையில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ குவாலிஃபிகேஷன் ஆஃப் எல்டர்ஸ் இருக்கா? இது எல்லாமே இருக்கு. இது எத்தனை வருஷம் பார்த்து முடிச்சிருக்கோம்? 4 வருஷம் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ இந்த ஸ்லைடு ஆஃப் பண்ணிட்டு உங்கள்கிட்ட கேட்டால் என்ன பண்ணுவீங்க? கடன்னு சொல்லிடுவீங்க. எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது, உங்களுக்கு மேபி இருக்கா இல்லையான்னு தெரியல, எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்லைடை ஆஃப் பண்ணிட்டு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக கடன்னு என்ன பண்ணிடுவீங்க? யார் சொல்லிடுவீங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை, எனக்கு தெரியும். இந்த எக்லீஷியா பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்போ இதெல்லாமே தெரிஞ்சாச்சு. இதோட ரிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்கணும்? இந்த குவாலிஃபிகேஷனோட ரிஃப்ளெக்ஷன் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டர்ஸ் இருக்கணும். இப்போ இந்த எல்டர்ஸ்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது, குவாலிஃபிகேஷன் மட்டும் போதுமா? நான் கேட்குற கேள்வி புரிஞ்சா? குவாலிஃபிகேஷன் இருக்குது, குவாலிஃபிகேஷன் மட்டும் போதுமா? எக்ஸ்பீரியன்ஸ் வேற, முதிர்ச்சி வேற, என்ன குணலட்சணங்கிறது என்ன இருக்குது? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ எந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எதுக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு குணலட்சணத்துக்கு இருக்குது. இப்போ குவாலிஃபிகேஷன் பற்றி நம்ம 4 வருஷம் என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம். இப்போ குணலட்சணம் அப்படிங்கிறோம்ல, அதோடைய வெளிப்பாடை எப்படி சொல்லலாம்? அணுகுமுறை. ஓகே, நான் எக்ஸாம்பிள் எப்படி கேட்குறேன்னா எந்த மாதிரியான குணலட்சணம்? சரிண்ணா, ஓகே, இந்த பாயிண்ட் போட்டுறேன். இது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகுமா? இது நான் போன வருஷம் இங்கேயே இதே இடத்துல போட்ட ஸ்லைடு தான், சரிங்களா? அப்போ என்ன ஆகும், இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு பேசிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்டருக்குள்ளே இருக்கணும். எந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேரக்டருக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ அந்த கேரக்டரில் ஒருவேளை இந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் அவருக்குள்ள அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் ஆன்சர் போட்டுறேன்.
ஏன்னா போன வருஷம் தான் என்ன ஒன்று கேள்வியாக கேட்டோம், பட் ஆன்சர் போட்டுறோம். என்ன உருவாகும்? கம்யூனிகேஷன், பாண்டிங் உருவாகும் இல்லையா? எப்படி உருவாகாம உருவாதா? சரி, இப்போ நம்ம பார்த்துருக்குறோமா? எப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் நிறைய கேள்வி கேட்குறேன்னா இல்லை கேள்வி இல்லாமல் போய்க்கலாமா? கேள்வியோடவே போகலாங்கிறது என்னுடைய கருத்து. உங்கள் அன்பை காமிக்கிறக்கா நான் பிரேக் வேற வேற எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சைடு மட்டும்தான் அன்பு இருக்காட்டா இருக்குது, இந்த சைடு அன்பே இல்லையாட்டா இருக்குது. யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. சரி, இப்போ அன்புங்கிற விஷயத்த நமக்கு லைஃப் ஆஃப் கிரைஸ்ட்னு நினைக்கிறேன் புக்கு, அதில் படிச்சிருக்கோம். அன்புங்கிறது ஒரே ஸ்டேஜா? 4 ஸ்டேஜ் இருக்குது. 4வது ஸ்டேஜ் என்னது? சத்துருக்களை ஸ்நேகிக்கும். இந்த அன்பை யார் காமிக்கணும்? இப்போ யூஸ்வலாக எக்லீஷாவில் இந்த கருத்து வேறுபாடுங்கிறது வருமா வராது? வரும். அப்போ எல்டர் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னா, திரும்பவுமா அந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ எந்த விதத்துலையும் என்ன விஷயத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெறுப்புங்கிற விஷயத்தை என்ன பண்ணிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. எப்படி காண்பிக்கணும் அப்படின்னா, அவங்கள எப்படி தான் பார்க்கணுமாம்மா. ஒரு குழந்த அடிச்சிருச்சு, நீங்கள் திருப்பி பலமாக அடிச்சிருவீங்களா? என்ன பண்ணுவோம்? அது ரசிப்போம். அதை ரசிச்சுட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு என்ன ஆகலை, அடித்தா வலிக்குன்னு என்ன ஆகலை தெரியல. அப்போ அந்த பகுத்தறிவக்கூடிய தன்மை நமக்குள்ளே வந்துருச்சு இல்லையா? அதை யாருக்கு இருக்கணும் அப்படின்னா, ஒரு எல்டருக்கு இருந்து ஒருவேளை விரோதிக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன காமிக்கணும்னா, திரும்ப அன்பு காமிச்சு அவங்களுடைய குறைவை நிறைவாக்கி திரும்பவுமா அவங்கள ஆதாயப்படுத்தி இந்த ஒரு ஓட்டத்தில் எந்த அளவுக்கு ஓடணுங்கிறது என்ன பண்ணுவோமா அவங்க கொண்டு வரணும். ஒருவேளை எல்டர் அன்பு காமிக்கிறார், அந்த சைடு இந்த அன்பு இல்லை, என்ன பண்ணலாம்? வருமா வராது? இந்த சூழ்நிலை ப்ராக்டிக்கலாக பேசுவோம். வரும். என்ன பண்ண முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம்? தேவனுடைய கரங்களில் தான் அதை ஒப்புக்கணும். இந்த மாதிரியான அன்பு யார் காமிக்கணும் அப்படின்னா, ஒரு எல்டர் காமி. சந்தோஷம் வருமா? சந்தோஷம் என்ன ஆகும் அப்படின்னா, என்ன ஆகும்? உற்சாகப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வரும். இப்போ இந்த உற்சாகப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த சகோதரனால் ஒரு எக்லீஷாக்கு ஒரு சபை கூடுதலுக்கு வர முடியலை அப்படின்னா அவர்கிட்ட பேசி, பிரதர் நமக்கு இதுதான் இம்பார்ட்டண்ட், இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், சரியாக தேவனுடைய கரங்களில் நம்ம என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்தோடைய நோக்கத்தை புரிய வச்சு இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்தி அந்த சகோதரன் என்ன பண்ணணும், கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான வேலை என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணுவார்னா கொடுப்பார். அடுத்து சமாதானத்துக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா சாட்சி. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்படி நான் ஒரு கேள்வியோட கேட்குறேன். அதிகமாக பிரச்சனை எக்லீஷாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு வரும், எக்லீஷாவில் இருக்கக்கூடிய எல்டர்ஸ்க்கு வரும். நான் கேள்வி கேட்டிருக்கேன். அதிகமாக பிரச்சனை எக்லீஷியா இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு வரும், எக்லீஷியாவில் இருக்கக்கூடிய எல்டர்ஸ்க்கு வரும். இதில் யாருக்கு ஜாஸ்தி வரும்? எல்டர்ஸ்க்கு. எல்டர்ஸ்க்கு பிரச்சனை என்ன ஆகும்? சமாதானம் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா குலைச்சலாகும். அப்போ அந்த சமாதானம் குலையாமல் அவங்க ஸ்ட்ராங்காக நிற்பாங்க இல்லையா, அதுதான் யாருக்கு சாட்சியாமா? இந்த எக்லீஷியாவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிக்கு சாட்சியம். நான் பவுல் சொல்வார்ல, நான் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணு. எவ்வளோ தைரியமான ஒரு வேர்டு இல்லையா? அப்போ அவ்வளோ தைரியமாக அவர் சொல்கிறாருன்னா அவர் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா, எந்த அளவுக்கு கிறிஸ்துவ தான் ஃபாலோ பண்ணுங்கிற விஷயத்தை என்ன பண்ணிக்கிறார், செஞ்சு காமிச்சு என்னவா காமிச்சிருக்காருன்னா, நான் என்னது சாட்சி. இந்த சாட்சியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னார் இல்லையா? இதே மாதிரி தான் ஒரு எல்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போதும் உடனே விழுந்து போகாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்திரிச்சு நின்று அந்த விஷயத்தை சரியாக ஹேண்டில் பண்ணி சபைக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா சாட்சிங்கிற விஷயம். அடுத்து நீடிய பொறுமை. ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடாகவே போகலாம். நீடிய பொறுமைங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சகோதரனுக்கு அதிகமாக இருக்கும்போது யார் எது சொன்னாலும் ஃபஸ்ட் என்ன பண்ணுவார், கேட்பார்.
ஏன்னா எதுவுமே யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வேணும் இல்லை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஏதாச்சும் விஷயம் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், காது கொடுத்து கேட்கணும். காது கொடுத்து கேட்டால் தான் அவங்க சொல்கிறது நன்மையாக தீமையாக என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு அடுத்து என்ன கொடுக்க முடியும்னா கவுன்சிலிங் கொடுக்க முடியும். ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். அடுத்து தயவுங்கிற விஷயம் என்னாகும், இரக்கம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, ஒருத்தர் தன்னை பாய்க்கிறாங்கன்னு தெரிஞ்சால் கூட அவங்களுக்கு என்ன தான் வரும், இரக்கங்கிற குணம் அதிகமாக என்னாகும்னு பார்த்தோன்னா உருவாகும். அடுத்து நற்குணம்ங்கிற விஷயம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறோம், கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறோம். அவரை பார்த்து என்ன பண்ணுவாங்க, இப்படித்தான்ப்பா நம்ம குணலட்சணம் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா காமிக்கணும்னு என்ன பண்ணுவாங்களாம்மா, எல்ட்ரு ரோல் மாடல் என்ன பண்ணிக்குவாங்க, எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட். அடுத்து விசுவாசம், தைரியம். இந்த தைரியம் ரொம்ப ரொம்ப யாருக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா எல்டருக்கு ரொம்ப வேணும். இந்த தைரியம் யாருக்கும் வேணும் தெரியுங்களா, சபையாருக்கும் என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா வேணும். இப்போ அவர் காமிக்கிற தைரியத்தை பார்த்தா யார் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சபையார் எல்லாரும் தைரியமாக இருப்பாங்க. அடுத்து சாந்தம்ங்கிற விஷயம் என்னன்னா உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க் எது அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான். ஏன் அப்படின்னா எப்போ யார் ட்ரிகர் ஆவாங்கன்னு என்ன ஆகாது தெரியாது. இங்கே நின்று பேசிகிட்டே இருப்போம், பேசிக் கிளாஸில் நிறைய பேர்த்துக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். பேசிகிட்டே இருப்போம், டக்குன்னு இருந்துச்சு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு கேள்வி கேட்டு அவங்க உட்காந்துருவாங்க, நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளால் அதுக்கப்புறம் பேசவே முடியாது. அப்போ அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயம் என்னாகுன்னு பார்த்தோன்னா அதை செல்ஃப் கண்ட்ரோல் என்ன வேணும்னு பார்த்தோன்னா இருக்கணும். யார் எந்த கேள்வி கேட்டாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த விஷயம். கடைசியாக எச்சி இறக்கம், அது நமக்கு தெரியும், ஆசைப்படாமல் இருப்பது. இது பார்த்திங்கன்னா ஒரு எல்டர் பேசிக்காக இந்த விஷயங்களெல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்லீஷாவை தேவன் எதிர்பார்க்குற மாதிரி என்ன பண்ணலாம், வழி நடத்திட்டு போகலாம். இதை தாண்டி நமக்கு தெரியும் 3 பிரதான ஒரு வேலை யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா எக்லீஷியாவில் இருக்கக்கூடிய எல்டர்ஸ். என்னது, ஃபீட் பண்ணுறது, ப்ரொடெக்டு, பில்டு த ஃப்ளாக்னா அது வரமாட்டேங்குது உங்களுக்கு. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா வளர்ச்சிக்குள்ளே கொண்டு போகிறது. அப்போ இந்த 3 வேலையுமே யாருக்கு ரொம்ப முக்கியமாக பிரதானமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எல்டருக்கு ஃபஸ்ட்டு அவர் என்ன கொடுக்கணும்னு பார்த்தோன்னா சபைக்கு தேவையான போஷிப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா கொடுக்கணும். அடுத்து இந்த சபைக்குள்ளே ஓநாய்கள் வருமா வராதா அப்படின்னா நம்ம ஓநாய்ன்னு சொல்ல வேண்டாம், பிரச்சனைகள் என்ன பண்ணிக்கலாம், வரலாம். பிரச்சனைகள் வெளியேந்து வருமா, அந்த பிரச்சனைகள் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அந்த சபையை என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா ப்ரொடெக்ட் பண்ணணும். அடுத்து இந்த எக்லீஷியாவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தேவைகளை சத்தியத்தின் மூலிமா என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா கொடுத்து இன்னும் அதிகமாக என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா பில்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எல்டர்ஸ்க்கு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலருக்கு சொல்லும்போது சொல்கிற மாதிரி 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டேன்னா ஆகையால் உங்களை குறித்துன்னு இப்போ ஃபஸ்ட்டு யாரை பற்றி பேசுகிறாரு, ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்கணும். இந்த கிளாரிட்டியோட அடுத்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒட்டுமொத்த சபைக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தோன்னா சபையாக இருக்குது. சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ எல்டராக இருக்கிறாங்க இல்லைங்களா, எல்டராக இருக்கிறவங்களுக்கு ஒரு ரோலா 2 ரோலா, எப்படி 2 ரோலுன்னு சொல்கிறோம், அவங்களுடைய பர்சனல் ஓட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த பர்சனல் ஓட்டம் கரைப்படாமல் என்ன பண்ணணும், பாதுகாத்துக்கணும். எப்படி இருக்கும் உண்மையாலுமே எல்டர்ஸ்க்கு சபையிலேருந்து என்ன வரும், ப்ரெஷர் வரும். பிரச்சனையும் வேண்டாம், ப்ரெஷர்னு வச்சுக்கோ, ப்ரெஷர் வரும். எப்படி ப்ரெஷர் வரும்னா நிறையா வகையில் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா ப்ரெஷர் வரும். அந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சரியாக ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ணும்போது என்ன பண்ணிடக்கூடாது, தன்னுடைய விஷயத்தை என்ன பண்ணிடக்கூடாது, இழந்து போகக்கூடாது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் எல்டர்ன்னு வேண்டாம், பழைய ஏற்பாட்டு காலத்து மோசைக்கு என்ன பிரச்சனை, மோசை நல்லவர் தான், ஆனால் எங்கே பிரச்சனை வந்துச்சு, அவங்க வழி நடத்திட்டு போன ஜனங்கள் மூலிமா இப்போ யாருக்கு ப்ரெஷரு, மோசைக்கு ப்ரெஷரு. இப்போ அந்த ப்ரெஷரில் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் ஒரு விஷயத்த சொல்ல இவர் என்ன பண்ணிட்டார், மாற்றி பண்ணிட்டார். பட் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல மோசை என்ன பண்ணல,
சரியாக தான் இருக்கிறாரு. ஆனால் மோசைக்கு பிரச்சனை எங்கேருந்து வந்துச்சு? வெளியிருந்து வந்துச்சு. அப்போ மோசே அதன் அடிப்படையில் எங்கே போக முடியல? கானான் போய் 40 வருஷம் கூப்பிட்டு வந்துட்டார். கூப்பிட்டு வந்த அவர்னால எங்கே போய் பார்க்க முடியல? கானான் போய் பார்க்க முடியும் போது தேவன் அவர் அந்த இடத்துல நிறுத்துறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி இருந்த ஜனங்கள். அப்போ அந்த விஷயத்தையும் என்ன பண்ணணும்னா தெளிவாக யார் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு எல்டர் கிளியராக இருந்திருக்கணும். ஃபஸ்ட்டு அவருடைய ஓட்டம் தெளிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா எக்லீஷாவுடைய. அதுக்கப்புறம் அதை கீழே போட்டு நான் போன பின்பு மந்தை தப்ப விடாத கொடிதானோ. அப்போ ராங் டாக்டரின்ஸும் என்ன ஆகிட்டு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த வஞ்சனைங்கிற விஷயம் சாத்தானுக்கு ரொம்ப பேர் போன விஷயம். எப்படி வேணால் என்ன பண்ணுவான்? வஞ்சனையை மாற்றி 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 என்ன பண்ணுவான்னு பார்த்து கொண்டு ஒரே விஷயம் அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையில் மாற்றி விட்டுருவான். உதாரணத்துக்கு இந்த உலகத்தை எப்படி மாற்றிருக்கான் அப்படின்னா இயேசு கிறிஸ்து முன்னால் வச்சுட்டான். யாரை மறைத்துட்டான்? தேவனை மறைச்சிட்டான். எப்படி தேவனை மறைச்சான்னா பாருங்கள், நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிற மாதிரி தேவன் கிறிஸ்து பரிசுத்தர் 3 பேர் யார் தான் ஒன்று. இப்போ இந்த விஷயத்த எத்தனை % ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் நம்பிட்டு இருக்கிறாங்க? 99ன்னு சொல்லலாமா? 99% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இதே விஷயத்த நம்பிட்டு இருக்கிறாங்கன்னா எவ்வளவு ஆழமாக போய் அந்த விஷயத்தை என்ன பண்ணிக்கிறான்? கொடுத்துருக்குறான். அப்போ அவங்களால என்ன பண்ணவே முடியலன்னா டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணவே முடியல, கண்டுபிடிக்கவே முடியல. அதில் ஒரு சிலராக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தா நம்ம வந்திருக்கோம். நம்மளையும் சின்ன வேரியேஷன் என்ன பண்ணுவான்? ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சத்தியத்தை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவான்னு ட்ரை பண்ணுவோம். அப்படி மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய அநேக விஷயங்கள் சபைக்குள்ள வந்தால் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அதற்குரிய கிளாரிட்டியை சகோதரத்தை வாங்கலாம். ஒருவேளை கிளாரிட்டி இப்போ கிடைக்கல, வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே இப்போ பார்த்துக்கலாமே. எலெக்ஷனுங்கிற விஷயம் எத்தனை வருஷமாக தான் நடத்துகிறோம்? 4 years. இது எத்தனை வருஷமாக இருக்குது? ஆதி காலத்துலேருந்து இருக்குது. நம்ம ரசல் பிரதர்கிட்டேருந்தே வச்சுக்கோம். ரசல் பிரதர்கிட்டேருந்து இருக்குது. ஆனால் நாம் எத்தனை வருஷம் தான் நடத்தியிருக்கோம்? அப்போ இத்தனை வருஷமாக என்ன இருந்துச்சு? நமக்கு என்ன ஆச்சு? மறைக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா மறைக்கப்பட்டு இருக்கும். நம்ம தேடணும். ஆன்சர் கண்டிப்பாக இருக்கும். நம்ம என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரின்னு என்ன பண்ணிட முடியாது, முடிவு எடுத்துட முடியாது. கிளாரிட்டி யார்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூப்பர்கிட்ட வாங்கிக்கோங்க. பாருங்கள், அதுக்கான ஒரு சகோதரருடைய விளக்கம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டு தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆம், உண்மைதான். மூப்பர்கள் முதலாவது தங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய நிலைக்குரிய சிறிய கணம் அவர்களை பெருமை உள்ளவர்களாக மற்றவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துபவர்களாக ஆக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும். இதனோடு கூட தலையான பிரதான மேய்ப்பனுக்குரிய அதிகாரத்தையும் கணத்தையும் தங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளாதபடியும் பார்த்து கொள்ள வேண்டும். எழுதியிருக்கிறபடி மந்தையை மேய்ப்பது அவருடைய காரியமாகும். மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆகவே ஒருவர் மேய்ப்பனாக தெரிந்து கொள்ளப்படும் போது அவர்தானே பிரதான மேய்ப்பனுக்கு அடையாளமாய் இருக்கக்கூடும். மந்தையின் மகா பிரதான மேய்ப்பன் தன்னுடைய சொந்த போஜனத்தை ஏற்ற காலத்தில் அனுப்பவும் புதியதும் பழமையானவைகளையும் அனுப்பும்படியான வாய்க்காலாக அல்லது கருவியாக அவர் இருக்கும்படியாக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளார். ஸோ பாயிண்ட் இங்கே ரொம்ப கிளியர். ஒரு எல்டர் தான் தேவன் என்ன விஷயத்தை எக்லிஷா கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதற்கான வாய்க்காலை என்ன பண்ணுறான்னு பார்த்தா நம்ம முதல்ல பார்த்த விஷயம் எல்லாமே அவருக்குரிய விஷயம். எங்கேயும் அவருக்குள்ளே என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேட்டிமைங்கிற விஷயம் வந்துடக்கூடாது. அடுத்து அவர் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பிரதான மேய்ப்பர் என்ன விஷயத்தை இந்த எக்லீஷாவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது யார் மூலியமாக தான் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எல்டராக இருக்கிறவங்க மூலியமாக தான் வரப்போகுது. பாருங்கள், இன்னொரு வசனம் மட்டும் படிச்சிடலாம். பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்பட மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும். ஸோ இங்கே பாயிண்ட்டு யாருக்கு ஒரு அட்வைஸாக கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்டருக்கு என்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது நமக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஒரு 4 வருஷமாக தொடர்ந்து இதையே என்ன பண்ணிக்கிறோன்னு பார்த்தோன்னா பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் அவருக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா
சரியாக அந்த சபைக்கு என்ன கொடுக்கறது, போஷாக் கொடுக்கறது, அதே மாதிரி சபையை பராமரிக்கிறது. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுக்கு என்னவா இருக்கிறது, ஒரு எக்ஸாம்பிள் மாடலாக இருந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தோன்னா இருக்கிறது. சரி, என்னென்ன மாதிரியான ஊழியங்கள் இருக்குது, இது படிக்க வேணாம், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்னென்ன மாதிரியான ஊழியங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பேசிக் கிளாஸ் இருக்கிறோம், அதே மாதிரி எக்லீஷாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்கிறோம். அப்போ அநேக ஊழியங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ஊழியத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா எத்தனை எல்டர் வேணுங்கிற என்ன பண்ணணும் டிசைட் பண்ணணும். எத்தனை பேர் எண்ணிக்கை இருக்கலாங்கிறதும் யாருக்கு தெரியும், நமக்கு தெரியும். தேவையான அளவுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா எந்த அளவுக்கு இந்த எக்லீஷாவில் ஒர்க்ஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு அதிகமான எல்டர்ஸ் இருக்கும்போது அதிகமான போஷாக் என்னாகும் நமக்குள்ளே வரும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா யாரை தேர்ந்தெடுத்துக்கூடாது. புதுசாக வந்தவங்கள விட எப்படி சொல்லலாம், சத்தியத்தில் முதிர்ச்சி அடையாதவங்க. ஒரு குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம ஒரு வேளை தேர்ந்தெடுத்து வைக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை அவங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்கும், சபைக்கும். ஏன்னா இவ்வளோ நேரம் பார்த்தோம் அவர் என்னவாக இருக்கணும், எக்லீஷாவை ப்ரொடெக்ட் பண்ணுறவராக இருக்கணும், எக்லீஷாவை வந்து வழி நடத்துகிறவராக இருக்கணும், எக்லீஷாவுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும். இது எல்லாமே இவரால் என்ன பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு தான் ஓட்டத்தை சரி பண்ணுறதுக்கே என்ன பார்த்தீங்கன்னா தடுமாறிட்டு இருக்கும்போது அவரை கொண்டு வந்து நம்ம எக்லீஷாவோட லீடராக வச்சோம் அப்படின்னா, லீடராக மெய்ப்பனாக வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கும் பிரச்சனை, யாருக்கும் பிரச்சனை, எக்லீஷாவில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. இதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தோன்னா புரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த தேர்ந்தெடுத்தல் முறை எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா கைகளை உயர்த்தி தான் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா தேர்ந்தெடுக்கணும் ஒரு பாயிண்ட். இது எல்டர்ஸ்களுடைய ஒரு குவாலிஃபிகேஷன். அப்போ குவாலிஃபிகேஷன் ஆஃப் எல்டர்ஸ் ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணணும், ஃபீட் த ஃப்ளாக்கு, ப்ரொடெக்ட் ஃப்ளாக்கு, பில்ட் த ஃப்ளாக்கு. பில்ட் த ஃப்ளாக் கூட என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டு. அடுத்து நம்ம பார்த்த அந்த குணலட்சணம், இந்த குணலட்சணங்களில் அவர் என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தோன்னா ஒரு முதிர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துரும். அடுத்து யார், டீக்கன்ஸ். டீக்கன்ஸ் என்ன வேலை செய்ய போகிறாங்க நமக்கு தெரியும், ஒரு டெம்போரல் ரோலுன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களும் என்ன ஒரு வேலைக்காக தான் அழைக்கப்பட்டிருக்காங்கன்னா எப்படி வந்து எல்டர்ஸ் ஒரு ஊழியக்காரன்னு சொல்கிறோமோ இவங்களும் யார் தான், ஊழியக்காரர் தான். யாருக்கு வேலை செய்ய போகிறாங்க, சபைக்கு தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோன்னா வேலை செய்ய போகிறாங்க. அவங்கள தேர்ந்தெடுக்கும் போது கூட ரொம்ப கவனம் என்ன ஆகணும்னு பார்த்தோன்னா நமக்கு வேணும். அவங்களுக்குரிய குவாலிஃபிகேஷன் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா நம்ம பார்த்துறோம். ஸோ அவங்க என்னென்ன வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எக்லீஷா அரேஞ்ச்மெண்ட்ஸ் மீட்டிங்க்கு, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உணவு பரிமாறுறது, இல்லை ஐடி ஒர்க்கு, இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோன்னா அவங்க தான் முன்னெடுந்து சபை. எப்படி ஒரு எல்டர் வந்து சபைக்கு போஷாக்கு கொடுக்கும்போது இது என்ன விஷயம், மாம்சத்துக்குரிய தேவை கண்டிப்பாக வேணுமா வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக வேணும். அப்போ அந்த மாம்சத்துக்குரிய தேவையும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு சகோதரனோ ஒரு சகோதரினால் இந்த இடத்த எது சரியாக கேட்க முடியும் அப்படின்னா சத்தியத்தை என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா சரியாக கேட்க முடியும். அப்போ இந்த ரெண்டு ரோலுமே யாருக்காக தான் வேலை செய்ய போகிறாங்க, சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோன்னா வேலை செய்ய போகிறாங்கங்கிற என்ன பண்ணலாம் சரியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்து அவங்களுக்குள்ள என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்பல் மீட்டிங்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டேஜ் மீட்டிங் கூட அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சபைக்கு ஒருவேளை சபையார் அனுமதி கொடுத்தா அவங்க என்ன பண்ண போகிறாங்க, சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. சரி, இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டு வேணுமா வேண்டாமா, அதே அந்த நோவைஸ் புதுசாக வந்தவங்களுக்கு குறித்து பேசும்போது சகோதரர் என்ன பண்ணிக்கிறேன்னா கீழே அதே கொஸ்டின் புக்கில் என்ன சொல்லிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் த கிளாஸ் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்னா எந்தெந்த வேலையாக இருந்தாலும் இதை சரியாக என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்குங்க அப்படிங்கிறது. எப்படி ஒரு எல்டர் வந்து நோ வாய்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே கொண்டு வருமோ அதே மாதிரி டீக்கனும் என்ன பண்ணிடணும் நோ வாய்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு கொண்டு. ஒருவேளை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிற மாதிரி ஒரு டீக்கனை ஒரு எக்லீஷா வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கக்கூடிய சகோதரனை தேர்ந்துட்டாங்க. அப்போ அந்த புதுசாக இருக்கக்கூடிய சகோதரன்ட்ட ஃபஸ்ட்டு எக்லீஷா என்ன பார்க்கணும், புதுசாக என்ன வேண்டாம், நீ ஒரு டீக்கனாக செலக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எக்லீஷா அவங்ககிட்ட என்ன பார்க்கணும், அவர் எந்த அளவுக்கு சத்தியத்தில் வாஞ்சியாக இருக்கிறாரு, இது ரொம்ப முக்கியம். அவர் எந்த அளவுக்கு சத்தியத்தில் வாஞ்சியாக இருக்கிறாங்கிற பார்த்து தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்து அவரை செலக்ட் பண்ணக்கூடிய பாசம். உதாரணத்துக்கு ஒரு டீக்கன் சொல்லுங்களேன், ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீக்கன் ஸ்தேவான், வேறு பிலிப்பு. ஸ்தேவானுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருந்துச்சு, சத்தியத்தில் ரொம்ப தெளிவு வந்துச்சு, வைராக்கியம் இருந்துச்சு. பிலிப்புக்கு என்ன வேலை கொடுத்தார் தேவன், போ அங்கே கந்தைய மந்திரி ஒருத்தர் போயிட்டுருப்பார், அவர்கிட்ட போய் என்ன பண்ண சத்தியத்தை சொல்லணுன்னு அதே வேலையை ஒரு தாமதம் இல்லாமல் என்ன பண்ணிட்டார், போய் சொல்லக்கூடிய விஷயத்த கரெக்டாக செஞ்சார் இல்லையா. அப்போ எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பு ரொம்ப தெளிவாக இருந்தார். ஆனால் தேவன் அவருக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கல,
அப்போஸ்தலருடைய வேலை என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ரொம்ப கிளியராக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அப்போ டீக்கன்ஸுக்கும் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தில் ஒரு தெளிவு இருக்கணும், சத்தியத்தில் ஒரு வாஞ்சை இருக்கணும். அப்படி வாஞ்சை இருக்கக்கூடிய சகோதரனுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் கொடுக்கும்போது தான் ஒருவேளை அவருக்குள்ளே ட்ரையல்ஸ் வருதுன்னா அவரால் என்ன பண்ண முடியும், அந்த ட்ரையல்ஸ் அவரால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒருவேளை பார்க்குறோம் வேலை நல்லா செய்கிறாங்க கொடுத்துட்றோம், அது அடுத்து என்ன ஆகும், அவருக்குள்ளே ஃபஸ்ட் என்ன ஆகும், ஒரு தடுமாற்றம் வரும். அந்த தடுமாற்றம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த எக்லிஷாக்கும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறது பாயிண்ட். இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வேலை கொடுக்கும்போது டீக்கன்ஸுக்கும் சத்தியத்தில் ஃபஸ்ட் என்ன இருக்கணும், தெளிவு இருக்கணும். அதுக்கப்புறம் சத்தியத்தில் கேட்கறதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாஞ்சி. அப்படி வாஞ்சியுள்ள சகோதரர் கொடுக்கும்போது அது இன்னும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இப்போ அடுத்து இது பேசிக்காக நம்ம முடிச்சுட்டு செலெக்ஷன் ப்ராசஸில் வரப்போகிறோம். இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ்க்குள்ளே வரும்போது இப்போ நாமினேட் பண்ண போகிறோம்ல, நாமினேட் பண்ணும்போது 2 விஷயம் என்ன சொல்லும், இதை பண்ணுன்னு சொல்லும், இதை பண்ணாதேன்னு சொல்லும். இது எப்படி நம்ம செலெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வேத வசனங்கள் அடிப்படையில் பார்க்க. ஆனால் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா யாரோட சிந்தையிலேருந்து பண்ணணும், தேவனுடைய சிந்தையிலேருந்து பண்ணணும். ஆனால் நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கு, தேவனுடைய சிந்தை தான் என்ன பண்ணுறது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சிந்தையை சரியாக செயல்படுத்துறதுக்கு தான் தேவன் என்ன கொடுக்குறாரு, அவருடைய பரிசுத்தாவி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. அப்போ கரெக்டாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெசிஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரியாக என்ன பண்ணணுமாமா இருக்கணும். அப்படி சரியாக டெசிஷன் எடுக்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துலேருந்து நம்ம ஒரு சில நீதிமான்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டெசிஷன்ஸ் எடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டெசிஷன் பார்த்து அதுலேருந்து கொஞ்சம் விஷயங்கள் நமக்கு எடுத்து அதுக்கப்புறம் தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு அதுலேருந்து எப்படி டெசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா ஆபிரகாம். இப்போ ஆபிரகாம் இங்கே என்ன டெசிஷன் எடுத்தார், தன்னுடைய மகனை இப்போ என்ன பண்ண போகிறாரு, பலியாக கொடுக்க போகிறார். பலி கொடுக்கலாமா வேணாமான்னு யார் முடிவு பண்ணா, ஆபிரகாம். எதை பார்த்து முடிவு பண்ணார், எதை வச்சு முடிவு பண்ணார், தேவனுடைய இல்லை இந்த டெசிஷன் எடுத்தாரா இல்லையா ஃபஸ்ட்டு கிளியர். அது சரியான டெசிஷனா, இந்த சரியான டெசிஷனை அவர்னால எப்படி எடுக்க முடிஞ்சுன்னு கேட்குறேன். சகோதரி ஒரு பாயிண்ட் எப்படி சொல்கிறாங்கன்னா பாருங்கள், அவருக்குள்ளே மைண்டுக்குள்ளே என்ன ஓடி இருக்கும் அப்படின்னா எனக்கு என்ன ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்னா எனக்கு குழந்தைங்கிற விஷயத்துக்கு என்ன இல்லை, சாத்திக்கூறே இல்லை, வாய்ப்பே இல்லை. இவரும் சொன்னார், அவங்க மனைவியும் என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா உனக்கு என்ன ஆகும், குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஏற்ற காலத்தில் இப்போ யாருக்கு பிறந்தாச்சு, ஆபிரகாம் பிறந்தாச்சு. இப்போ யாரோட மைண்டுக்குள்ளே போய் உட்காந்துருச்சு, ஆபிரகாமுடைய மைண்டுக்கு போய் உட்காந்துருச்சு. இப்போ தேவன் அவருக்கு முன்னாலே கூப்பிடும்போது என்ன சொல்லியிருக்கிறான்னா நான் எப்படிப்பட்ட தேவன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த இடத்துல அவர் பேரை சொல்ல மாட்டார். அவருடைய அந்த ஒரு எந்த அளவுக்கு தேவன் வல்லமையுள்ளவங்கிற விஷயத்தை மட்டும்தான் யார்கிட்ட சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது 2 யாருக்குள்ளே போய் உட்காந்துருக்கும், ஆபிரகாமுக்கு போய் உட்காந்து. இப்போ ஆபிரகாமுக்கு உட்காந்தோன்னே இப்போ தேவன் சொல்கிறார் போப்பா போய் என்ன பண்ணு உன் பிள்ளைய பலி கொடு அப்படின்னு. ஆபிரகாமுடைய மனசுக்குள்ளே என்னென்ன ஓட்டங்கள் ஓடி இருக்கும், பண்ணலாமா வேணாமா. இப்போ இது யார்ட்டையும் சொல்ல முடியாது. சாராட்டைக்கு டிஸ்கஸ் பண்ணாரா, இல்லை. சரியாக முடிவு எடுக்கணும், ஆனால் இப்போ யார்ட்டையும் சொல்ல முடியாது, மனைவியிட்டையும் சொல்ல முடியாது. மனைவியிட்டையும் சொல்லலை, ஆனால் சரியான முடிவு எடுக்கிறேன்னா இவருக்குள்ளே என்ன ஒரு ஓட்டம் இருந்திருக்குன்னா அவருடைய மனசாட்சி என்ன பண்ணிக்குது சொல்லி கொடுத்துருக்கு. பார்ப்பா இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணிக்கிறாரு தேவன், இவ்வளோ விஷயத்தையும் நடக்காத விஷயத்தெல்லாம் என்ன பண்ணிக்கிறாரு ஏறெடுத்து கொடுத்துருக்காரு, பாசிபிள் பண்ணியிருக்கிறார். இப்போ நீ போய் பையனை கொடுத்த அப்படின்னா இதை திருப்பி கொடுக்கறதுக்கு யார் வல்லவராக இருக்கிறாரு, தேவன் வல்லவராகங்கிற சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்போ யார் கொண்டு போய் பலி கொடுத்தாரு, அவருடைய பையனை கொண்டு பலி கொடுத்தாருன்னு தான் இருக்கும். அப்போ அந்தளவுக்கு யார் உள்ளே இறங்கிட்டாங்க அப்படின்னா ஆபிரகாம் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கிட்டார். அப்போ அந்த ஆபிரகாம் உள்ளே இறங்குறதுக்கு தேவன் ஏதாச்சும் கட்டளை கொடுத்துருந்தாரா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு நியாயப்பிரமாணம் இல்லை, இதெல்லாம் நீ பண்ணணும் கட்டளை எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லாத காலத்தில் அவரால் சரியாக முடிவெடுக்கக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனசாட்சி. அவருடைய மனசாட்சி என்ன சொல்லிச்சுன்னா இது தேவனுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியமாக இருக்கும், கொடுத்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணுவார் திருப்பி கொடுக்கறதுக்கு வல்லவர். திருப்பி கொடுத்தாரா இல்லையா, கொடுத்துட்டார். இப்போ இந்த டிசிஷன் கரெக்டாக. இங்கே ஒருத்தர் டெசிஷன் எடுக்கிறார், யோசேப். என்ன டெசிஷன் எடுத்தார்,
சகோதரங்க திருப்பி வராங்க. தன்னை என்ன பண்ணவங்க, கிட்டத்தட்ட கொன்னவங்கன்னே சொல்லலாம், கொலை பண்ணவங்க திருப்பி வராங்க. திரும்பி வந்து அவர் முன்னாடி நிற்கிறாங்க. எல்லா வாய்ப்பும் இருக்கு. என்ன பண்ணுறக்கு, அந்த சகோதரர்களை பழி வாங்கறக்கு. ஆனால் ஒரு இடத்துல கூட அவர் என்ன பண்ணல, அந்த விஷயத்தை ஏறெடுக்காமல் என்ன பாயிண்ட் சொல்லுவார் தெரியுங்களா? இப்படி நீங்கள் செஞ்சதை குறித்து நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்பட வேண்டாம்னா, இங்கே நான் வந்தது யாருடைய சித்தம், தேவனுடைய சித்தம்னு சொல்கிறாரு. அப்போ தேவனுடைய சித்தம்ங்கிறது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார்? அவர் ஒவ்வொரு ஸ்டேஜும் போகும்போது அவருக்குள்ள ஒரு வளர்ச்சி என்ன ஆகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டே இருக்குது. அந்த இடத்துல அவர் கரெக்டாக இருக்கிறாரு, அடுத்த ஒரு வளர்ச்சி, அந்த இடத்துல கரெக்டாக இருக்கிற ஒரு வளர்ச்சி. அப்போ இந்த வளர்ச்சி போக போக அவர் மேலே வந்து உட்கார்ந்தாலும் அவருக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, நான் இங்கே வரணும் தான் என்னுடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, அன்னைக்கு அந்த இடத்துல என்னை அனுப்பிச்சுட்ருக்காங்க. அப்படி அனுப்பிச்சுடலை அப்படின்னா நான் இன்றைக்கி என்னவா இருக்க முடியாது, ராஜாவாக இருக்க முடியாது. இங்கே ராஜாவாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த சகோதரர்கள் மட்டும் இல்லை, தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, அந்த சகோதரர் மூலிமா கைட் பண்ணி என்ன பண்ணிக்கிறாருன்னா கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ ஒரு மனசாட்சிக்குள்ள உட்காந்துச்சா இல்லையா? இந்த மனசாட்சிக்குள்ள உட்காந்த விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு தான் என்ன ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குறாருன்னா, அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, கவலைப்படாதீங்க. தேவன் நான் இங்கே வரணும் தான் என்ன பண்ணிக்காருன்னா இந்த விஷயத்தை என்ன பண்ணிக்காருன்னா செஞ்சுருக்காரு. சரியான டெசிஷனா இல்லையா? செகண்ட் டெசிஷன். மூணாவது, நோவாக்கு என்ன பிரச்சனை? நோவாக்கால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோவா சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நோவா ஒட்டுமொத்த உலகம் யாருக்கு எதிராக இருக்குது? தேவனுக்கு எதிராக இருக்குது. ஒட்டுமொத்த உலகமுமே நோவாக்கு எதிராகவும் இருக்குது, தேவனுக்கு எதிராக இருக்குது. இப்போ தேவன் என்ன சொல்லிட்டாரு, நீ போ ஒரு பேழை கட்டுன்ட்டார். எப்படி இருந்திருக்கும்? அவருக்குள்ளே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் ஓடி இருக்கும்ல, கட்டலாம். ஏன்னா கட்டிகிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தேவன் சொல்லிட்டு இருக்கிறார். இது எல்லாத்தையும் வச்சு இவர் என்ன பண்ணணும், ஒரு முடிவு எடுக்கணும். ஆனால் முடிவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியானதாக இருக்கும். எதை வச்சு அவர் சரியாக முடிவு எடுத்திருப்பார்? வேற சகோதரி ரொம்ப அழகாக ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. அவருடைய மனசாட்சி என்ன பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிக்குன்னா சொல்லி பார்த்து, இப்போ தேவன் தான் என்ன பண்ணுறாரு, சரியாக எல்லா விஷயத்தையும் செய்வார்னு சொல்லிட்டு ஒரு சரியான டிசிஷன் யார் எடுக்க வச்சுதுன்னு பார்த்தீங்கன்னா நோவாவை எடுக்க வச்சுது. இப்போ இந்த சகோதரர் ரசல் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா 6th வால்யூம் 7th சாப்டரில் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்காத வரைக்கும் நீதிமான்கள் இருந்திருக்காங்களா இல்லையா? இருந்திருக்காங்கல்ல. இப்போ இவங்க எல்லாமே சரி தவறுங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய மனசாட்சி. அப்போ அவங்களுடைய மனசாட்சி என்ன பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கோம், இது சரி, இது தேவனுக்கு பிரியம், இதை செய்யன்னு சொல்லி அதன் பிரகாரம் என்ன பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க. இதே தான் ரோமருக்கு எழுதும்போது பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ணுறாருன்னா, யாருடைய மனசாட்சி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற சொல்கிற படிக்கலாம். ரோமர் 2:14-15 அன்றியும் நியாயப்பிரமாணமில்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணமில்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். என்ன பாயிண்ட் சொல்லிட்டேன்னா, நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சுபாவமாய் அவங்களுடைய கேரக்டர்லே நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவங்க இப்போ என்னவா மாறிட்டாங்க, நியாயப்பிரமாணமாக இருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என்ன பாயிண்ட் வச்சுட்டாரு, அவங்களுடைய மனசாட்சி என்ன பண்ணுதாமா, சொல்லி கொடுக்குதாமா. என்ன சொல்லி கொடுக்குன்னா, இது குற்றம் இல்லை குற்றம் உண்டு. அப்போ அந்த விஷயத்தை வச்சு டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. அந்த டெசிஷன் எடுக்கிறது எதுமா இருக்குங்கன்னா, தேவன் ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு இல்லையா, அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற மாதிரியே என்ன பண்ணிட்டுக்கிறாங்களாமா. அவங்க அது பிரகாரம் கரெக்டாக இல்லைன்னா கூட, எக்ஸாக்டாக இல்லைன்னா கூட ஒரு சில விஷயங்கள் அதன் பிரகாரம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நியாயப்பிரமாணத்தை எதுக்கு தேவன் கொடுத்தாரு, அதை தான் எதுன்னு கேட்குறேன், ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு. வேறு அது வந்து ப்ராசஸ். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த கான்செப்ட்லேயே சொல்லணுன்னா, எது தவறு
எது சரிங்கிறது தேவன் இப்போ வரைக்கும் யாருக்கும் என்ன பண்ணல, டிக்ளேர் பண்ணல. இப்போ டிக்ளேர் பண்ணுறார். எப்படி அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஒரு ஃபஸ்ட்டு கட்டளை சொல்லுங்களேன். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு கீழ் தண்ணீரிலும் யாதொரு அப்போ ஒரு சொரூபத்தை நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா அது என்னது, எனக்கு விரோதமான ஒரு விஷயம். அந்த சொரூபத்தை வணங்காமல் கூட முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, இருந்துருப்பாங்க. அது எதில் அடிப்படையில்னா நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில். இப்போ தேவன் கட்டளையாகவே கொடுத்துட்டார். நியாயப்பிரமாணம் இல்லைப்பா, அப்போ நான் கட்டளையாக கொடுக்குறேன், நீ என்ன பண்ணக்கூடாது, எந்த சொரூபத்தையும் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை ரொம்ப கிளியராக என்ன பண்ணிட்டாங்க பார்த்தா இஸ்ரேல் ஜனங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எது தேவனுக்கு பிரியம் என்ன பண்ணிட்டாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கெல்லாத்துக்கும் முன்னாடி இங்கொருத்தரோட டெசிஷன் வரும். யாருடைய டெசிஷன்? ஆதாமுடைய டெசிஷன். ஆதாமுடைய டெசிஷன் எப்படிப்பட்டது? உணவுபூர்வமா, மனசாட்சியா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இத்தனை நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே தேவன் கட்டளை என்ன பண்ணல, கொடுக்கல. இந்த கேஸில் கிளியராக கொடுத்துருந்தார். நீ இங்கே இருக்கிற எல்லா பழத்தையும் என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். எந்த பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது, உள்ளே இருக்கிற பழத்தை மட்டும் சாப்பிட. சரி, இப்படி ஒரு கேள்வி கேட்கல. இதெல்லாம் கொடுக்குறாருல, கொடுக்கும்போது பாவம்ங்கிற விஷயம் இந்த உலகத்தில் இருந்துச்சு இல்லை. அப்போ எந்த சூழ்நிலையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவத்துக்கேற்ற சூழ்நிலையில். அங்கே என்ன சூழ்நிலை, ஒரு பரிபூர்ணமான சூழ்நிலை. ஆதாம் எப்படிப்பட்டவராக இருந்தார், பரிபூர்ணமான மனுஷன். அப்போ பரிபூர்ணமான மனுஷன், பரிபூர்ணமான சூழ்நிலை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு கட்டளை கொடுத்தாச்சு. இப்போ இந்த கட்டளையை என்ன பண்ணிட்டாங்க, மீறாங்க. அப்படின்னா அந்த மீறக்கூடிய விஷயத்தை எப்படி தேவன் பார்த்தாராமா, மிகப்பெரிய பாவமாக பார்க்குறோம். அந்த பாவத்தினுடைய விஷயத்தை தான் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பார்த்தோன்னா இன்றைக்கி நான் ஒட்டுமொத்த மனுக்குலம் என்ன ஆகிட்டு இருக்குது, அனுபவிச்சுட்டு. அப்போ ஒரு கட்டளை கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த கட்டளையை உள்ளே வாங்கிட்டோம் அப்படின்னா, இந்த வாங்கி உள்ள மனசாட்சியில் வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த மனசாட்சியில் இருக்கும்போது அதுக்கு விரோதமாக ஒரு விஷயம் செய்கிறோன்னா யார் மாதிரி நாமளும் பாவம் செய்கிறோம். நான் செய்கிறேன் அப்படின்னா ஆதாம் மாதிரி. அப்போ ஆதாமுக்கு எல்லா சூழ்நிலையும் எப்படி இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்துச்சு, பாவம் இல்லாத சூழ்நிலை, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வஞ்சனைங்கிற விஷயம் இருந்துச்சா ஆதாமுக்கு? ஒருவேளை நம்மளை மாதிரி வஞ்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் இருந்துச்சா? இல்லை. வசனம் ரொம்ப கிளியராக இருக்கு. அப்போஸ்தலர் ஏவாளே வஞ்சிக்கப்பட்டால், ஆதாம் என்ன பண்ணப்படலை, வஞ்சிக்கப்பட. அப்போ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆதாமுக்கு என்ன இல்லை, டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே யாரே உருவாக்கிட்டாங்கன்னு பார்த்தோன்னா ஆதாமே ஒரு. அப்போ அந்த பழத்தை வாங்கிட்டார் இல்லையா, வாங்கி கையில் வைக்கும்போது அவருக்குள்ள என்ன சொல்லியிருக்கோம், தவறு, இதை சாப்பிடாதேன்னு சொல்லியிருக்கோம். அந்த மனசாட்சி தாண்டி என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா அந்த பழத்தை என்ன பண்ணிக்கிறாருன்னா சாப்பிட்ருக்கு. அப்போ ஏவாளை வஞ்சிக்கப்பட்டு அவன் மூலியமாக வரக்கூடிய விஷயத்த இப்போ என்ன பண்ணான்னு ஆதாம் வாங்கி, இதுதான் தவறு, எனக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சாலும் நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப என்ன சொல்லலாம், எக்ஸ்ட்ரீமாக ஒரு மீறுதலுக்குள்ளே யார் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆதாம் போயிருக்கிறாரு. இப்போ நியூ கிரியேஷன் இங்கே வந்துடுவோம். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பழைய ஏற்பாடு. இப்போ நியூ கிரியேஷனுக்கு தேவன் எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டாரா? இப்போ ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லை, இந்த முடிவை எதில் அடிப்படையில் எடுக்கிறோம்? ஃபஸ்ட்டு எல்லாருமே என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மனசாட்சியின் அடிப்படையில் என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம். கரெக்டு தானே? ஒரு கேட்டு, நம்மளுடைய ஒரு மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேட் என்னென்னா கான்சைன்ஸ். அந்த கான்சைன்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன விஷயத்த சரி எது தவறு அப்படிங்கிறது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பிரித்து பார்க்குறோம் இல்லையா. இந்த பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனசாட்சி என்ன பண்ணுது, சொல்லிக் கொடுக்கும். அதான் பார்த்தீங்கன்னா ரசல் பிரதர் வந்து ரீப்ரின்ஸ் 5955 எழுதி படிச்சிடலாம். ஒரு விஷயத்தில் உள்ள உண்மை அல்லது போலியை, நீதி அல்லது அநீதியை, சரி அல்லது தவறை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கென்று நம்முடைய பகுத்துணர்தலுக்கு ஒப்புவிக்கப்படும் பல்வேறு காரியங்களின் விஷயத்தில் பகுத்துணர்வதற்கு உதவியாக மனசாட்சியை அளவுகோலாக காணப்படுகிறது. அப்போ ஒரு விஷயத்தை சரி, ஒரு விஷயத்தை தவறு, இது ரெண்டும் பிரித்து பார்க்குறோம் இல்லையா. பிரித்து பார்க்கறக்கு தேவன் என்ன கொடுக்குறாருமா, தேவன் இல்லை, மனசாட்சிங்கிற விஷயம் என்ன ஆகுது, நமக்கு அளவுகோலாக இருந்து பாருங்கள் இது தவறு, பாருங்கள் இது சரி. அப்போ அந்த சரி தவறை பிரித்து பார்த்து நாம் இன்னும்
தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறதுக்கு எது ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மனசாட்சி என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு தவறும் தேவன் சுட்டி காட்டும்போது நம்ம மனசாட்சிக்குள்ளே போய் உட்காந்துட்டு இது தவறு நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லி ரிஃபைன் ஆகிட்டே போகிறோம்ல, அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட். இதை குறித்து பவுல் பேசும்போது எப்படி சொல்கிறேன்னா படிக்கலாமா? ரோமர் 9:2 ரோமர் 9:2 நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. அவர் எதை சாட்சியா நிறுத்துறேன்னா, நான் சொல்றது உண்மைங்கிறதுக்கு என்னுடைய மனசாட்சி என்ன இருக்கு, சாட்சியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்ற விஷயம் உண்மை அப்படிங்கிறதுக்கு என்ன பண்றேன்னா ப்ரூவ் பண்றதுக்கு அவரோட மனசாட்சி என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த மனசாட்சியில் எல்லா நேரமுமே சரியான விஷயத்தை எடுத்து சொல்லுமா? ஏன்னா 2 கான்சென்ஸ் இருக்கு, நல் மனசாட்சி இன்னொன்று துர்மனசாட்சி. ஆமாம், ரெண்டுமே என்னதான் மனசாட்சி தான். அப்போ மனசாட்சிக்குள்ளேயே எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் எனக்கு என்ன ஆகும், சரின்னு இருக்கும், அதே விஷயம் சகோதரருக்கு எப்படி இருக்கும், தவறுன்னு. உதாரணத்துக்கு எப்படி சொல்லனா, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வர்றது, எக்லீஷாக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வர்றது சரியா தவறா? பாரு சிஸ்டர் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆடையில் எதுவுமே இல்லை, அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன இல்லை, தவறு இல்லை. இந்த சைடு வேறு யாராவது சொல்லுங்களேன் என்ன சப்போர்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நானே எடுத்துக்கிறேன் என் சாட்சி, என்னை பொறுத்தவரைக்கும் ஆமாம் தப்பு அப்படிம்பேன். ஏன் அப்படின்னா தேவனுடைய சமூகத்துக்கு வரோம், இதே மாதிரி இன்டர்வியூக்கு நான் போவேனா, போக மாட்டேன்ல, இன்டர்வியூ போக மாட்டேன், அப்போ ஃபார்மலில் தானே போகிறேன். அப்போ ஃபார்மலில் போகிறேன் அப்படின்னா ஏன் அங்கே ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு போகிறேன்னா அங்கே அப்பியரன்ஸ் கரெக்டாக இருக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது மட்டும் எப்படி வேணால் வரலாமா அப்படிங்கிற இருக்கு. அப்போ என்னை பொறுத்தளவுக்கு என்னது அது சரி, சகோதரி பொறுத்தளவுக்கு என்ன சரி, தவறு சரி, சகோதரி பொறுத்தளவு எப்படி இருக்குது சரி. அதே மனசாட்சி தானே, அதே மனசாட்சி தான் ஒன்று சரின்னு சொல்லுது, ஒன்று தவறுன்னு சொல்லுது. அப்போ இந்த மனசாட்சிங்கிற விஷயம் ஒருத்தருக்கு என்னன்னு சொல்லுது, சரி தவறுங்கிறது மாற்றி மாற்றி சொல்லுதா? இப்போ மாற்றி மாற்றி சொல்கிறத அலைன் பண்ணணும்ல, எப்படி அலைன் பண்ணலாம்? கரெக்டு, பழக்கப்படுத்தணும். எதை வச்சு அப்படின்னா சத்திய வசனங்களை வச்சு. இப்போ எனக்கு ஒரு மனசாட்சி இருக்குது சரின்னு தோணுது, சகோதரிக்கு ஒரு மனசாட்சி இருக்குது தவறுன்னு தோணுது. இது ரெண்டுலேயுமே எது சரியானது அப்படிங்கிறது எது சொல்லணும், வசனம் சொல்லணும். வசனம் சொன்னுச்சுன்னா அது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியானதாக இருக்கும். ஏன்னா அது யார்கிட்டருந்து வந்திருக்கு, தேவன்ட்டு வந்திருக்கு. அப்போ தேவன்ட்டு வந்த விஷயம் சொல்லி கொடுக்குற விஷயம் என்ன ஆகாது, தவறாகாது. அப்போ அதுதான் சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு ரீப்ரின்ஸில் நீங்கள் மனசாட்சி நம்பிடாதீங்க படிக்கலாம். மனசாட்சியின் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள். ஒருவேளை மனசாட்சியானது உங்களுக்கு போதுமான வழிகாட்டியாக இருக்குமாயின் உங்களுக்கு வேத வாக்கியங்களின் தேவை அவசியமாக இராதே. பெரும்பான்மையான ஜனங்களுக்கு கொஞ்சமும் மனசாட்சி என்பது கிடையாது. கடைசியாக முடிக்கும்போது சாட்டை எடுத்து அடித்த மாதிரி முடிச்சுட்டு எப்படி சொல்லிட்டாரு, கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிற விஷயம் என்ன ஆகாது இருக்காது. அப்போ என்ன சொல்கிறேன்னா, நம்ம சொல்லுவோம்ல, நான் சொல்லுவேன் என் மனசாட்சிக்கு விரோதமாக என்ன இல்லை பண்ணலை அப்படின்னு. அப்போ மனசாட்சிக்கு விரோதமாக பண்ணலைங்கிறது கரெக்ட். உங்களுடைய மனசாட்சி இது என்னன்னு சொல்லுது, சரின்னு சொல்லுது. ஆனால் வேறொருத்தருடைய மனசாட்சி என்னன்னு சொல்லுது, அதை தவறுன்னு சொல்லும்போது இது ரெண்டையும் இணைக்கணும் இல்லையா, எது சரிங்கிறது. அந்த சரியாக இணைக்கிறதுக்கு தான் தேவன் என்ன கொடுத்துருக்கிறாரம்மா, வசனத்தை கொடுத்துருக்காரம்மா. அப்போ அந்த வசனத்துலேருந்து எடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறோம், தியானிக்கிறோம், அலைன் பண்ணுறோம். எதுக்காக அலைன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்துக்கும் நம்மளுடைய சித்தத்துக்கும் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எது சரியான தேவனுடைய சித்தம் அந்த லைனுக்கு நம்மளுடைய மனசாட்சி கொண்டு வரக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வேத வசனம். இதை ரசல் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லியிருப்பார். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஒரு கடிகாரம் இருக்குது. இப்போ எல்லாரும் கையில் கடிகாரம் இருக்கா, சரி வாட்சுன்னு சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் மொபைல்லையும் டைம் இருக்கா. இந்த டைமு வேரி ஆகுதா இல்லை ஒரே மாதிரி இருக்கா? ஏன் வேரி ஆகுது, எல்லாமே வாட்ச் தானே. என்ன என்னமோ யாரோ சொல்கிறீங்க, எனக்கு காலில் மட்டும் விழுக மாட்டேங்குது. கரெக்ட், சகோதரி ரொம்ப அழகாக அந்த பாயிண்ட் எனக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படின்னா அவங்களுக்கு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வேணும், என்ன பண்ணிக்குவாங்க ஃபாஸ்ட்டாக வச்சுக்குவாங்க. இன்னொரு பிரதருக்கு என்ன வேணும், 15 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்குவாங்க. ஆனால் எல்லாமே எப்படின்னா அவங்கவுங்களுடைய தேவைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வச்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவே தப்பாக தான் ஓடும்.
கரெக்டாக அதுவே தப்பாக தான் ஓடும். அதுவே தப்பாக ஓடுறத அலைன் பண்ணணும்ல. இப்போ அலைன் பண்ணணும். வாட்சை வச்சுக்குவோம் எக்ஸாம்பிளே. வாட்சை நான் சரியான டைம் காட்டணும் அப்படின்னா எந்த வாட்சை ரெஃபர் பண்ணுவேன்? அந்த கரெக்டாக ஓடுற வாட்ச் தான் எதுன்னு கேட்குறேன். இந்தியன் ரயில்வே டைம். நம்மளோட புரிஞ்சுக்கிறக்கா இந்தியன் ரயில்வே டைமா? இந்தியன் ரயில்வே டைம் தான் என்னதுன்னு பார்த்தோம். நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு மாஸ்டர். அந்த மாஸ்டரை பார்க்குறோம். அந்த மாஸ்டர்லேருந்து நமக்கு என்ன ஆகுது? ஒரு 5 நிமிஷம் வேரியாது. என்ன பண்ணுறோம்? சரி பண்ணுறோம். ஏன் சரி பண்ணுறோம்? கரெக்டாக இல்லை. அந்த 5 நிமிஷம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா முன்னையோ பின்னையோ இருக்குது. அந்த முன்னையோ பின்னையோ இருக்கிறத அலைன் பண்ணுறோம் தெரியுமா? அலைன் பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் மாதிரியே நடந்து காமிக்குது. இந்த விஷயத்து தான் நாம் பண்ணுங்கிறார். எப்படி அப்படின்னா நம்மளுடைய மாஸ்டர் யார்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. இப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருப்போம் பார்த்தா பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிருப்பார். அந்த பர்ஃபெக்ஷனை நம்ம என்ன பண்ணுமாமா? கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய மனசாட்சி கம்பேர் பண்ணி பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவோட கேரக்டர் எப்படி கம்பேர் பண்ணுறது? வசனத்தை எடுத்து படிப்போம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த விஷயத்தையும் நம்மளும் என்ன பண்ணுவோம்? ஒத்து பார்ப்போம். ஒத்து பார்க்கும்போது நம்மக்கிட்ட என்ன இருக்கும்? ஒரு வேரியேஷன் இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? டியூன் பண்ணுவோம். என்ன டியூன் பண்ணுவோம்? சரியாக அந்த டைமை காமிக்கிறதுக்கு எப்படி வாட்சை டியூன் பண்ணுறப்போ அதே மாதிரி என்னுடைய கேரக்டர் நான் என்ன பண்ணுவேன்? டியூன் பண்ணுவேன். ஒருவேளை எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோபம் வருது. கோபம் வரும். என் மனசாட்சிக்கு எப்படி இருக்கும்? சரி. ஆனால் அந்த கோபம் யாருக்கு சரியில்லை? கிறிஸ்துவோடைய கேரக்டர் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பாவம் செஞ்சாலும் சரி, கோபம் கொண்டாலும் தப்பாக வசனத்தை சொல்லிட்டு வேறு ஏதாவது வசனம் சொல்லுங்கள். கோபம் கொள்ளாததுக்கு மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அப்போ வசனம் சொல்லிடுச்சா? இப்போ வசனம் சொன்னோன்னு எனக்குள்ள என்ன தோணணும்? அப்போ கோபம்ங்கிற விஷயம் யாருக்கு விரோதமானது? தேவனுக்கு விரோதமானது. நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு தேவன் என்ன நீதி எனக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரோ அந்த நீதியின் பிரகாரம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு அலைன் பண்ணிக்கிறேன் இல்லையா? அந்த அலைன் பண்ணுறது தான் சரியான மனசாட்சி. அப்படி அலைன் பண்ணல எனக்கு என்ன தோணுதோ அதுலேயே நான் சொல்கிறேன்னா அது என்ன மனசாட்சி? என்னுடைய மனசாட்சி. அப்போ என்னுடைய மனசாட்சிக்குள்ளேருந்து ஒரு விஷயத்தை நான் என்ன பண்ணுறேன் எடுத்து சொல்கிறேன். பட் அந்த சொல்கிற விஷயம் யாருடைய விஷயத்துக்குள்ளே சரியாக இருக்கணும்? தேவனுடைய விஷயத்துக்குள்ளே என்னென்னு பார்த்தோன்னா சரியாக இருக்கணும். அதைத்தான் எப்படி சொல்கிறோன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட். அலைன் பண்ணுறோம்ல, இந்த அலைன் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம்னா கேரக்டர் டெவலப்மெண்ட். இந்த எலெக்ஷனுங்கிற விஷயம் கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இல்லையா? இந்த சைடு சுத்தமாகவே இல்லையாட்டா இருக்குது. ஒருவேளை எல்லாம் எல்டர்ஸாக இருக்குங்காட்டி பேச மாட்டேங்கிறாங்களா எனக்கு தெரியல. சரி, எக்லீஷா எலெக்ஷனுங்கிறது கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இல்லை. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். ஏன்னா 4 வருஷம் நடத்தியிருக்கீங்களா? நடத்தியிருக்கிறோம். சரி, நடத்தியிருக்கிறோம். சகோதரி ஒரு பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறேன்னா ஒரு டீக்கனாக இருக்கிறவங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன ஒரு அடுத்த பாயிண்ட் மனசில் வரணும்னா நம்ம இந்த விஷயத்தை சரியாக செஞ்சு இன்னும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தியத்தை நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வளரணுங்கிறக்கோசரம் என்னென்ன இங்கிட்ட கேப் இருக்குங்கிறத பார்த்து என்ன பண்ணுவாங்க? அவங்கள அலைன் பண்ணிக்குவாங்க. தேவனுடைய வார்த்தைகளோடு அலைன் பண்ணிக்குவாங்க. அது ஒரு கேரக்டர். சூப்பரான பாயிண்ட். வேறு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லி முடிச்சிட்டாங்க சகோதரி. ஆனால் நம்ம இந்த சைடு நம்ம யாரும் எக்ஸாம்பிள் சொல்லுவேன்னா நல்லா உங்கள் மனசுக்குள்ளே சிந்திச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த எலெக்ஷனுங்கிற விஷயம் எக்லீஷாக்குள்ளே வந்தோன்னே சமாதானம் ஜாஸ்தியாச்சோ பிரச்சனை ஜாஸ்தியாச்சோ? ஏன்? ரியலாகவே நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இப்படி ஒரு கேரக்டருக்குன்னு நமக்கு தெரியவே தெரிஞ்சிருக்கு. எது வரைக்கும் அப்படின்னா இந்த தெய்வீக திட்டத்தினுடைய இம்ப்ளிமெண்டேஷன் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அநேக வெளிப்பாடுகள் என்ன ஆகுன்னு பார்த்தா தெரியும். அதை நான் தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் வெளிப்பாடுகள் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நம்ம என்ன பண்ணணும்? இந்த விஷயத்தில் இப்படி ஒரு தவறாக இருக்கிறோமே அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு என்ன வெளி இப்போ யாரோட அலைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்துவோடு அலைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த ட்ரைனிங் கண்டிப்பாக எக்லீஷாக்கு வேணும். அந்த எக்லீஷாக்கு வேணுங்கிறதா எங்கே சொல்லிட்டு இருக்கிறாருன்னா தேவன் இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு ப்ராசஸில் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்த்தோன்னா சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி தேவன் என்ன கொடுக்க போகிறார்? நமக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுக்க போகிறார்.
எப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் கொடுக்க போகிறேன்னா, நான் இவ்வளோ சத்தியம் பண்ணிட்டேன். போன வாரம் ஒரு சகோதரர் கொடுத்துட்டாரு, இந்த வாரம் அடியன் கொடுத்துருக்குறேன். இது எல்லாமே யாருடைய மைண்டுக்குள்ள இருக்கும்? உங்களோட மைண்ட், அவங்களுடைய மைண்ட், நம்மளுடைய மைண்டில் இருக்கும். சாரி, நம்மளுடைய மைண்டில் இருக்கும். நம்மளுடைய மைண்டில் இருக்குமா? இது எங்கே போய் உட்காந்துருக்கும்? நம்மளுடைய இருதயத்தில், மனசாட்சியில் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கும். இப்போ வார்த்தையோட அலைன்மெண்ட்டோமா, வார்த்தையோட அலைன்மெண்ட்டும். இப்போ நான் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன். உதாரணத்துக்கு ஒரு சகோதரனுடைய பேரை நான் வந்து எந்திரிச்சு என்ன பண்ண போகிறேன்? முன்மொழிய போகிறேன். அந்த முன்மொழிய போகிற விஷயம் எதோட அலைன் ஆகிருக்கணும்? என்ன வசனம் சொல்லிச்சு, அந்த வசனத்தின் அடிப்படையில் கரெக்டாக இருக்குது. அந்த கரெக்டாக இருக்குன்னு அடிப்படையில் நான் என்ன பண்ணுறேன்? செய்கிறேன். நம்ம நிறைய பார்த்துருப்போம். என்னுடைய வீட்டுக்காரரு நான் என்ன பண்ணக்கூடாது, நாமினேட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. பண்ணலாமா? அப்படி பண்ணுறோம் அப்படின்னா என்ன மனசாட்சி நமக்குள்ளே இருக்குது? சூடுண்ட மனசாட்சின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்போம். அப்படின்னா தவறு செய்யும், தவறு செஞ்சால் என்ன இருக்கும்? பழகி இருக்கும். அப்போ அந்த சூடுண்ட மனசாட்சி சொல்லு தவறுங்கிறது. ஆனால் அந்த தவறுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எதுக்கு வராது அப்படின்னு பார்த்தோன்னா, மைண்டுக்கு வரவே வராது. அப்படி ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தோன்னா போயிடக்கூடாது. அப்போ எந்த டெஸ்ட்டு கொடுக்க போகிறாருன்னா ரொம்ப கிளியர். நம்ம எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கும், எந்த அளவுக்கு தேவன் கொடுத்த சத்தியத்துக்கு தைரியமாக இருந்து அந்த விஷயத்தை செய்கிறோம், எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும். அந்த உண்மைங்கிற விஷயம் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம கடைசியாக முடிக்கும்போது எப்படி போய் தான் முடிக்க போகிறோம்? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். வெளிப்படத்தில் கேட்பாங்க, இவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க? இது தேவனுடைய நாமம் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்தின் நாமம். இவங்க எங்கேருந்து? உண்மையுள்ளவர்கள்னு வசனம் இருக்கும். கரெக்டாக வசனம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. உண்மையுள்ளவர்கள். அப்போ அந்த உண்மையுள்ளவர்கள் மட்டும்தான் எங்கே போய் சேர முடியும் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய். அப்படி உண்மையாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நான் எனக்கு இல்லை, யார் காமிக்க போகிறேன்? தேவனுக்கு காமிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அப்போ நாமினேஷன் ப்ராசஸில் ரொம்ப 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 முக்கியம் என்னன்னு பார்த்தோன்னா, சரியாக வசனம் அலைன் ஆகணும். தேவனுடைய விஷயத்தில் அந்த சிந்தையில் அந்த நாமினேஷன் நடக்கும்போது அந்த நாமினேஷன் எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கரெக்டாக எது நடக்கும் அப்படின்னா எலெக்ஷனுங்கிற விஷயம் என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா, எலெக்ஷனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே முக்கியத்துவம் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம செய்யக்கூடிய நாமினேஷன். அப்போ நான் பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன், வசனத்தையும் கம்பேர் பண்ணுறேன். ஆனால் எந்த சகோதரனுக்குமே 100% மார்க் வரல. என்ன பார்க்கணும்னா எந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரயாசம் வைக்கிறாங்க, அந்த விஷயத்தை தேவனுக்காக செய்யணுங்கிற முயற்சி எடுக்கிறாங்க, எந்த அளவுக்கு சத்தியத்தை படுக்கணுங்கிற அந்த ஆவல் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா நம்ம 100% சொன்னால் யார் மட்டும்தான் வருவாங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வருவார். யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா வர முடியாது. நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டோம்னா அந்த குவாலிட்டி அடையிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா ட்ரை பண்ணிட்டுக்கிறோம். அந்த ட்ரை பண்ணக்கூடிய ப்ராசஸில் யார் அதிகமாக பிரயாசப்படுறாங்க, தேவனுக்காக ஊழியம் செய்கிறாங்க, தேவனுக்காக அந்த பலிகள் செலுத்துகிறாங்க, எல்லா விஷயத்தையும் சரியாக செய்கிறாங்க, அன்பு இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு சரியான நாமினேஷன் என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி தேவன் என்ன சித்தம் வச்சுருக்கிறாரோ இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த எக்லீஷாவோட வளர்ச்சிக்கு அந்த மைண்டோடு என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா நம்மளுடைய நாமினேஷன் இருக்கட்டும். எந்த விதத்திலும் முக்கியத்துவம் எது கொடுத்துட வேண்டாம், மாம்சத்துக்கு கொடுத்துட வேண்டாம். அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. ஸோ நம்மளுடைய மனசாட்சி யாரோட அலைன் ஆகிருக்கணும்? இயேசு கிறிஸ்துவோடும் தேவனோடும் என்ன பண்ணிக்கணும், அலைன் ஆகிக்கணும். அந்த மைண்டோடய நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா இந்த ஒரு நாமினேஷன் ப்ராசஸ்குள்ளே செய்யலாம். ஸோ தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை என்னென்ன கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு வார்த்தையில் அடிப்படையில் நம்மளோட நாமினேஷன் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து சகோதரர் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. தேவன் தாமே கேட்ட விஷயங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்குள்ள நம்ம தேவனுடைய சத்திய பாடத்தை கேட்டோம். சபையினுடைய மூப்பர்களையும் உதவிகளும் எப்படி நாமினேட் பண்ண போனத சத்திய பாடத்தை கேட்டோம். அதுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். சத்தியத்தை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரர்களும் அன்பையும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். ஸோ நம்ம இப்போது கூட நிறைய ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பாடல் எண் 67 போற்றி துதிப்போம் என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம்.
துதிப்போம் என் தேவனை புதிய கிருபையுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பே என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்ட மார்பில் சேர்த்தனைத்த அன்பே என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தாம் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, யோர்தாம் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பே என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பே என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் ஈந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் ஈந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் ஃபெலிக்ஸ் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உமக்கே துதி கன மகிமையாகவும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த வேலையில் ஏற்றுக்கொள்ளும் தந்தையை அற்புறம் நீசரும் பாவைகளும் குப்பையுமா இருந்த தேவரீர் எங்களை தெரிந்தெடுத்து இந்த நாள் வரைக்கும் தேவரீர் உடைய சத்தியத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் தேவரீர் எங்களை வழிநடத்துவதற்கு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த நாளிலும் உடைய பரிசுத்த வார்த்தைகளை தேவரீர் எங்களுடைய இருதயத்திலே பதித்திருக்கிறப்பா. தேவரீர் உம்முடைய நீதி செய்யக்கூடிய பிள்ளைகளாக தேவரீர் இந்த நாளில் வந்து நிற்கிறோம் அப்பா. இதோ ஒழுங்குமுறைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கிறோம் அப்பா. தேவரீர் நீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிந்தையோடும் உம்முடைய சிந்தையோடும் தேவரீர் இந்த ஒரு காரியங்கள் நாங்கள் செய்து முடிக்க பரிசுத்தமாக செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினப்பா. ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடைய கரங்களை வைக்கிறோமப்பா. உங்களுடைய பாதப்படிகளை வைத்து நாங்கள் இதை சரியாக எங்களுடைய ஆவிக்குரிய சிந்தையிலே நாங்கள் செய்து முடிக்க தேவர் எங்கள் கிருபை பாராட்டினப்பா. ஒவ்வொரு காலத்தையும் உங்களுடைய கரங்களை வைக்கிறோம்.
எல்லாவற்றும் கரங்களை வைத்து எங்கள் ஆண்டவர் ரட்சகர் மீட்பெரும் குருமா இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே இந்த ஜெபத்தை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.